முதல்வர் அவர்கள் வந்து எங்க இப்போ சும்மா காணொலிகள் கூட நான் விவசாயிகளை எங்கு சென்றாலும் நேரடியாக கலந்துரையாடுவேன், விவசாயிகளோடு பேசுவேன், நான் விவசாயிகளின் நண்பன்கிறத மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா எந்த இடத்துல ஆளும் தரப்பு அந்த தவறுகளை செய்யுதுங்கிறது தான் எங்களுக்கு எல்லாம். 15 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரும் தமிழக முதல்வரும் யார் விவசாயிகளுக்கு ஆதரவா செயல்படுறாங்க, யார் துரோகம் பண்ணாங்கன்னு ஒரு வார்த்தை போர் தொலைக்காட்சியில நம்ம செய்தித்தாள்கள் எல்லாம் நிறைய பேச முடிஞ்சது. ஆனா இவ்வளவு இப்ப வேளாண்மை சட்டம் மத்திய அரசு போட்டதுன்னு சொல்லி தமிழக முதல்வர் அதை எடுக்கணும், விவசாயிகள் பெரும் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி டெல்லியில போய் குரல் கொடுக்கணும், இங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் டெல்லிக்கு அனுப்பினார். ஆனா நாள்தோறும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துல வெண்ணமலை அங்க போராடுறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிப்காட் எடுக்கிறாங்கன்னு சொல்லி, மதுரையில சிப்காட் எடுக்கிறாங்கன்னு சொல்லி, கோயம்புத்தூர்ல எடுக்கிறாங்கன்னு சொல்லி, ஒவ்வொரு ஒசூர்ல எடுக்கிறாங்க. ஏற்கனவே 4-5 சிப்காட் யூனிட் அங்க இருக்கு. திருவண்ணாமலையில மேல்மா சிப்காட் போட்டு அங்க விவசாயிகளை குண்டாசிலேயே போட்டாங்க. எப்படி விவசாயிகள் மீது குண்டாஸ் வரும் அளவுக்கு சட்டங்கள் பாதிக்கப்பட்டதா? ஆமா, நீங்க என்ன பண்றீங்க, போடுறாங்க. அப்புறம் போய் எல்லா விவசாய சங்கங்களும் பெரிய அளவில் தலையிட்டு தமிழகம் பூராமே ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்து தமிழகம் விவசாய சங்கங்கள் அரசியல் கட்சிகள் எல்லாமே அழுத்தம் கொடுத்த பிற்பாடு அதில் போட்டவங்களே எல்லாத்தையுமே விடுதலை பண்ணாங்க. அப்பயுமே அருளாருங்கிறவரை அவர் ஹைகோர்ட்டு நாங்கள் நீங்கள் குண்டாஸ் ரத்து பண்ணுறீங்களா, நாங்கள் உத்தரவு பிறப்பிக்கிட்டோமா அப்படின்னு சொன்ன பிற்பாடு அவரை ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு விவசாயி தன்னுடைய இடத்தை காப்பாற்றிக்கிறது குண்டாஸ் வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நான் என்ன சொல்றேன், அரசாங்கம் மக்களுக்காக இருக்க வேண்டிய அரசாங்கம், கம்பெனிக்காக இல்லை. கண்டிப்பா உணவு உற்பத்தி பண்ணி 140 கோடி மக்களுக்கு எந்த விதமான பஞ்சமும் இல்லாத எந்த உலகத்து நாட்டிலேயே இவ்வளவு உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாது. இரவு பகல் பாராம பாம்பு கடி பள்ளிக்கடி அந்த எத்தனை பேர் அந்த விவசாயம் பண்ணி இரவுல போய் தண்ணி கட்டி அந்த மின்சாரத்துக்கு அந்த இப்ப இலவச மின்சாரம் சொல்றாங்க. 72 விவசாயிகள் தன்னுடைய உயிரை இழந்த பிற்பாடு தான் அந்த இலவச மின்சாரமே இப்ப மாறி தட்டிக்கிறாங்க. நாங்க வந்து இலவச மின்சாரம் கொடுத்தோம் அப்படின்னு 72 உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கு அந்த அதை போராடி பெறுவதற்கு. இது மாதிரி யாரோ ஒரு கம்பெனிக்காரன் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறான், அவர் ரேட்டு போட்டு வாங்கிக்கிறான். நீங்க ஏன் குறைஞ்ச விலைக்கு எடுத்து அவனுக்கு வந்து தானம் பண்றீங்க அப்படிங்கிறத எங்களுடைய மெயினான கேள்வி.